நிச்சயமான பிள்ளையே, உனக்கு என்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். புத்தம் புதிய அழகான விடியலை நீ பார்க்கப் போகிறாய். நீ இனி நன்றாக இருக்கவும் போகிறாய். அதை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீண் போகாது. நீ பட்ட துன்பங்களும் நீ பட்ட வேதனைகளும் நீ அனுபவித்த கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல பதிலை நான் கொடுப்பேன். உன் கண்ணீருக்கு தகுந்த பதிலை நான் உனக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும், இலக்கை எட்ட வேண்டும் என்ற நம்பிக்கையும் பொறுப்பும் நிச்சயமாக எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும். அதே சமயம் எதையும் எதிர்கொள்ளும் பக்குவமும் மன தைரியமும் அவசியமாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஒரு பிரச்சனை முடிந்தால் மற்றொரு பிரச்சனை என்று எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று புலம்பாதே. நான் மட்டும் வேதனையோடு தவித்துக் கொண்டே இருக்கிறேனே என்று வருத்தமும் படாதே. உனக்கு பலமுறை நான் அறிவுறுத்திவிட்டேன். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இதுபோல் பல தடவை நடந்து கொண்டிருப்பது இயற்கைதான். எல்லோருக்குமே இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். உனக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பூதாகரமாக தெரிகிறது. மற்றவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றமாகவே தெரிகிறது. உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது? நன்றாக சிந்தனை செய்து பார் என் பிள்ளையே. என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் வெற்றியை அடைய முடியும் என்று நீயே உன்னை நம்பவில்லை என்றால் உன்னால் முடியும், உன்னால் சாதிக்க முடியும், உன்னால் வெற்றியடைய முடியும் என்று எப்படி மற்றவர்கள் உன்னை பார்த்து சொல்வார்கள்? நீ முதலில் சொல், நீ முதலில் தைரியமாக வாழ்ந்து காட்டு. அப்பொழுது அவர்கள் உன்னை நோக்கி சொல்வார்கள். அவர்களைப் போல் வாழ், அவர்களைப் போல் தைரியமாக இருக்க பழகு, அவரைப் போல் நம்பிக்கையோடு இருக்க பழகு. அப்பொழுதுதான் சாதிக்க முடியும் அவரைப் போல என்று மற்றவர்கள் உன்னை கை காட்டி சொல்வார்கள். அதுதான் வெற்றியின் சின்னம். எது வந்தாலும் நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானத்தோடும் செயல்படு. உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவே நிறைவேறும். உன்னுடைய இந்த நிகழ்காலம் உனக்கு கடினமாகவே இருந்தாலும் இதுதான் நிரந்தரம் என்று எண்ணி விடாதே. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். உன்னுடைய கஷ்டங்களும் மாறும், உன்னுடைய துன்பங்களும் மாறும், உன்னுடைய வேதனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயமாக வரும். அதை நான் உனக்கு ஏற்படுத்துவேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் சந்தோஷமாக சுபிக்ஷமாக வாழ்வாய். நம்பிக்கையோடு இந்த இரவை கடந்து வா. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும். ஒளிமயமான வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். ஒளிமயமான மிக பிரகாசமான வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக வழங்குவேன். நமக்கான வேலையை நாம் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். நமக்கு என்று அளிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழ்வது, நிம்மதியாக வாழ்வது, வெற்றிகரமாக வாழ்வது என்ற சிந்தனை மனதில் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உச்சத்தில் கொண்டு செல்லலாம். அப்படி காலமும் தருணமும் நேரமும் உனக்காக மாறும் பொழுது நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை தந்துதானே ஆக வேண்டும். உனக்கான காலம் வரும் பொழுது, உனக்கான நேரம் வரும் பொழுது உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் உன் கைகளில் நான் கொடுத்துதானே தீர வேண்டும். நீயும் உனக்கான முயற்சியில் இறங்கித்தான் ஆக வேண்டும். நம் வாழ்க்கையில் எந்த தீங்கு வருமோ வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய இந்த பயம்தான் உனக்கான வெற்றியை தருவதற்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பயப்படாதே. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எது வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். என் சாயிநாதர் என்னை பார்த்து கொள்வார். வெற்றியடைவதற்கான வழியை நிச்சயமாக காட்டுவார். நான் வாழ்க்கையில் முன்னேறி விடுவேன் என்ற நேர்மறை சிந்தனை உன் மனதில் உண்டென்றால் போதும். நீ நினைத்ததற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியடைய வைப்பேன்.
என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நான் உன்னை வெற்றியடைய செய்வேன். உன் சாயப்பா இருக்க உனக்கு எந்த மனக்கவலையும் வேண்டவே வேண்டாம். உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிக்கப் போகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ எதிர்பார்க்காத பல சந்தோஷ தருணங்களை நிச்சயமாக கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். என் பிள்ளையே, எது நடந்தாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எது நடந்தாலும் தைரியமாக அனைத்தையும் நான் வெற்றி கொள்வேன், என்னால் சாதிக்க முடியும் என்ற தீர்க்கமான சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைத்ததை மிக எளிதாக, மிக சுலபமாக சாதித்து காட்டலாம். எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், வெற்றி அடைய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் உங்களுடைய இலக்கை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இலக்கில் நேர்மறை எண்ணங்களும் நம்பிக்கைகளும் சூழ்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய இலக்கை மிக சுலபமாக உன்னால் அடைய முடியும். அதன் பிறகு உன்னுடைய இலக்கு, எண்ணங்கள், நம்பிக்கைகள் எல்லாமே நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் பின் கடவுளை வணங்கி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுடன் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னால் வெற்றியை அடைந்துவிட முடியும். காரிய வெற்றியை நிரந்தரமாக நம்பாசமாக்கிக் கொள்ளலாம். நினைத்தது அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நினைத்த காரியம் வெற்றி பெற, நாம் அனைவரும் எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற நிச்சயமாக இலக்கை மிக தீர்க்கமாக வைத்து கொண்டாலே போதும். நாம் நினைத்ததை மிக சுலபமாக அடைந்து விடலாம். இலக்கை அடைவதற்கு நேர்மறையாக இருப்பதும் நம்பிக்கைகளும் நிச்சயமாக நம் மனதில் சூழ்ந்து இருந்தால் நாம் நினைத்த இலக்கை நிச்சயமாக அடையலாம். அதை தொடர்ந்து செய்யும் பொழுது கடவுளை வணங்கி ஆக்கப்பூர்வமாக நேர்மறை சிந்தனையோடு நம்ம செஞ்சோன்னா நிச்சயமாக அந்த வெற்றியை நம்ம அடையலாம். அதே மாதிரி காரிய வெற்றி, நினைத்த காரியத்தை வெற்றி பெற வேண்டும்னா நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். நம் வாழ்க்கையில் செல்வம் சேர்ந்து செல்வ செழிப்போடு வாழ வேண்டுமென்றால் மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். ஆயுள் ஆரோக்கியம் பெற வேண்டுமென்றால் ருத்திர பகவானை வழிபாடு செய்யலாம். கல்வியில் சிறந்து விளங்க, கல்வியில் தேர்ச்சி பெற்று மிக பிரம்மாண்டமாக வாழ்க்கையில் முன்னேற சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யலாம். திருமணம் இனிதே நடைபெற, திருமண பாக்கியம் இனிதே கடைகூட ஸ்ரீ காமாட்சி அம்மனை மனதார வேண்டிக் கொள்ளலாம். மாங்கல்யம் நிலைத்து இருக்க மங்கள கௌரியை வழிபாடு செய்யலாம். புத்திர பாக்கியம், நிலையான செல்வம், நிலையான புத்திர பாக்கியம் கிடைக்க சந்தான லக்ஷ்மியும் சந்தான கிருஷ்ணரையும் மனதார வழிபாடு செய்தால் புத்திர பாக்கியம் இனிதே கிடைக்கும். பகைவரின் தொல்லை நீங்க திருச்செந்தூரில் வீட்டிருக்கும் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் பகைவரின் தொல்லையெல்லாம் விலகி வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றியை நிச்சயமாக பெறலாம். புதிய தொழில் துவங்க வேண்டுமென்றால் மனதார ஸ்ரீ கஜலட்சுமியை வழிபாடு செய்யலாம். நாம் தொழில் துவங்க அத்தனை வழிகளையும் மிக சாதகமாகவே நமக்கு காட்டுவார் ஸ்ரீ கஜலட்சுமி தாயார். நாம் எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற ஆசையுடன் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம். அந்த நம்பிக்கை என்னால் நிச்சயம் இந்த காரியத்தை முடிக்க இயலும் என்ற மன உறுதியுடன் அமைய வேண்டும். அந்த நம்பிக்கை, நான் இந்த முயற்சியில் நிச்சயமாக முன்னேறுவேன், நிச்சயமாக வெற்றியடைவேன் என்ற சிந்தனை மனதில் வைத்துக்கொண்டே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனை, நேர்மறை எண்ணத்தோடு நாம் வாழ்ந்தால் நான் நினைத்ததற்கு மேலாக நம் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான பிரகாசமான வெற்றியை நம் வசமாக்கி கொள்ளலாம். என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவது எப்படி? எனக்கு துணையாக யாருமே இல்லையே, எனக்கு தோள் கொடுக்க எவருமே இல்லையே, எனக்கு உதவி செய்யவும் யாருமே இல்லையே என்று
இல்லையே இல்லையே என்று நினைத்து கொண்டிருந்தால் அனைத்துமே இல்லாமலே போய்விடும். எல்லாம் இருக்கு, என்னால் எல்லாம் முடியும், அனைத்துமே என்னால் சாதிக்க முடியும் என்று நேர்மறையாக சிந்தனை செய். நீ நினைக்காததையும் நடத்தி காட்டும் வல்லமை உன்னுடைய எண்ணத்திற்கு இருக்கிறது. எப்பொழுதுமே கவலைப்படவே கூடாது. உன் லட்சியத்தை அடைவதற்கான எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும். அந்த எண்ணமே உன் வாழ்க்கையில் வெற்றியடைய செய்யும். உன்னை எப்பொழுதும் சர்வ நிச்சயமாக எப்பொழுதுமே தோல்வியை சந்தித்து அலைந்து திரிந்து நீ படும் வேதனை மிகவும் மோசமானதுதான். அந்த கடினமான சூழ்நிலையிலும் கூட உன்னிடம் யாருமே இரக்கப்படவே இல்லையே, யாருமே மதிக்கவே இல்லையே என்று வருத்தப்படாதே. அடுத்தவர் மனதை காயப்படுத்தியவர்கள், அடுத்தவர் மனதை நோகடித்தவர்களுக்கான வலியை நிச்சயமாக காயப்படுத்தினவர்கள், நோகடித்தவர்கள் அனுபவிப்பார்கள், அனுபவிப்பே தீருவார்கள். காலம் அதற்கான தக்க பதிலை அவர்களுக்கு கொடுக்கும். தைரியத்தை மட்டும் எப்பொழுதும் எந்த நொடியும் இழந்து விடாதே. உனக்கான பிரச்சனைகளை கண்டு கண்டு பயந்து பயந்து ஓடி ஒதுங்காதே. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வதே மிகப்பெரிய நம்பிக்கை சின்னமாகவே இருக்கும். வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டு கொண்டே இரு. நிச்சயமாக உன்னுடைய தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு வெற்றியோடு வீர நடை போடுவாய் எப்பொழுதுமே. இது உன் சாயியின் சத்திய வாக்கு. உன் அம்மாவாக, உன் அப்பாவாக, உன்னுடைய தோழனாக, சகோதரனாக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். தாங்கவே முடியாத, பொறுத்து கொள்ளவே முடியாத பல கஷ்டங்களை அனுபவித்து, வேதனையை அனுபவித்து அதிலிருந்து வெளியில் வரும் பொழுதுதான் தெரிகிறது, வாழ்க்கையில் சில உறவுகளையும் சில நிகழ்வுகளையும் சந்திக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று. அப்பொழுதுதான் உன் மனதிற்கு புலப்படுகிறது. நிகழ்வுகளை சந்திப்பதும் சந்திக்காமல் இருப்பதும் நீ முடிவு எடுப்பதில்லை. ஏற்கனவே எல்லாமே முடிவு செய்யப்பட்டதுதான் உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாமே அப்படித்தான் நடக்கும். அதுதான் உன் வாழ்வின் கர்ம வினை. எது உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். ஆனால் நீ என்னை முழுவதுமாக சரணடைந்தால் உன்னுடைய கர்ம பலத்தின் முழு கஷ்டங்களையும் முழு வேதனைகளையும் நானே உனக்காக தாங்குவேன். அதை அனுபவிக்கும் மன வலியையும் உனக்கு தருவேன், மன வலிமையையும் உனக்கு தருவேன். உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி யோசித்து கொண்டே இருப்பதை விட உன் மனதில் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. சாயி சாயி என்று சொல்லுவோருக்கு எந்த துன்பமும் நெருங்கவே முடியாது. சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார், வராத இன்பமும் உன்னிடம் வந்து சேரும். கஷ்டம் உன்னை விட்டு வெகு தூரம் ஓடியே விடும். எப்பொழுதுமே உன் மனதை அமைதியாக வைத்திரு. அமைதியைப் போல் நல்லதொரு ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு தீர்வு இருக்கிறது. தீர்வே இல்லாத பிரச்சனையை உருவாக்குவதே இல்லை இறைவன். பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கு முடிவு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். பிரச்சனை வந்துவிட்டதே என்று அயர்ந்து உட்கார்ந்து விட்டால் எதையுமே உன்னால் யோசிக்க கூட முடியாது. யோசிக்கவே முடியாத பட்சத்தில் எதையுமே உன்னால் தீர்க்கமாக செய்யவும் முடியாது. எனவே பிரச்சனை வந்துவிட்டால் சோர்ந்து உட்கார்ந்திடாமல் அந்த பிரச்சனையை எதிர்த்து நின்று பார். எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று சொல்லிப்பார். வந்த பிரச்சனை உன்னை விட்டு விலகிவிடும் வெகு சுலபமாக. பிரச்சனை என்று ஒன்று இருந்தால் அதற்கு தீர்வு கண்டிப்பாக இருக்கும். தீர்வே இல்லாத பிரச்சனை உனக்கு வந்தால் அது பிரச்சனையே இல்லை என்று தான் நீ எடுத்துக்கொள்ளுமே வேண்டுமே தவிர, பிரச்சனை வந்துவிட்டதே என்று புலம்பிக் கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? உரிமை இல்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்க்காதே. எதையுமே எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது கிடைக்கவில்லை என்றால் அதுவே மிகப்பெரிய ஏமாற்றமாகவே இருக்கும். எனவே எதிர்பார்க்காதே. வருவது வரட்டும், போவது போவட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று உன் வாழ்க்கையை, உனக்கு கிடைத்திருக்கும் அற்புதமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்பழகு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில்
ஏற்றமிகு மாற்றங்களாகவே இருக்கும். இன்று உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது. நாளையே நீ என் ஆலயம் வந்து நன்றி சொல்வாய். உன் வாழ்வில் நடப்பெறும் மாற்றங்களை பார்த்து நானும் அதற்காக உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. அகிலாண்ட பிரம்மா அகிலத்தின் நாதா எல்லோர்க்கும் நீயே ஓம் சாய் பாபா. என் பிள்ளையாகிய நீ கோடீஸ்வர யோகம் பெற்று பெரும் வளர்ச்சி அடைவாய். உன்னுடைய வளர்ச்சி யாராலும் இருக்காது. உன்னுடைய கடின உழைப்பாலும் உன்னுடைய முயற்சியாலும் தான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை அடைவாய். உறங்காமல் தூக்கமில்லாமல் நீ செய்த முயற்சியின் பலனாகத்தான் நீ அந்த கோடீஸ்வர ராஜயோகத்தை பெறப்போகிறாய். யாராவது உன்னை ஏளனமாக பார்த்தாலோ பேசினாலோ அவர்களின் சொல்லை காதில் வாங்கிக் கொள்ளாதே. பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். உன்னுடைய முயற்சியாலும் உன்னுடைய மன நிம்மதிக்காகவும் நீ உழைத்து முன்னேறினாய். இது உனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அதனால் உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களும் பேசுபவர்களும் பேசிக்கொண்டே இருக்கட்டும். உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது ஆத்மார்த்த திருப்தியோடு இருக்கிறதோ அந்த வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. அதுவே உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியை அள்ளி அள்ளி தரும். நீ முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னால் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு என்று நான் கூறவில்லை. நீ நினைத்ததை நடத்தும் வரை, நீ நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சாதாரணமாக நீ எட்டிவிடுவாய். மிக சந்தோஷமாகவே உன் வாழ்க்கையில் கோடீஸ்வர ராஜம் பெற்று மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையில் நீ வாழ்வாய். எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்பவர்களை விட அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்று நம்பிக்கையோடு போராடுபவர்களே வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டலாம். இதைதான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உழைப்பு எப்பொழுதும் வீண் போகாது. நீ எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் தோற்று போகவே போகாது. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எடுக்கும் முயற்சி எப்படி தோற்று போக நான் விட்டு விடுவேன்? என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு நானே உன் இல்லத்திற்கு வந்து செல்வ செழிப்பை அள்ளித்தரப்போகிறேன். கோடீஸ்வர ராஜயோகத்தை உனக்காகவே கொடுக்கப் போகிறேன். உன்னிடம் மகிழ்ச்சியான செய்தி சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன்னை நெருங்கிவிட்டது. உனக்கான அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை உனக்காக உருவாக்கி ஏற்ற இரக்கங்கள் நிறைந்த அனைத்தையும் உன்னிடம் இருந்து நீக்கி என் கண் பார்வையிலேயே உன்னை வெற்றியின் வழிக்கு வெற்றியின் படிகட்டில் ஏற வைக்கப் போகிறேன். இப்பொழுது அந்த இடத்தில்தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய். வெற்றிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டன. உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தோடு என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழத்தான் போகிறாய். என்னுடைய பிள்ளைக்கான இடம் எதுவென்று நானே நிர்ணயம் செய்து அதற்கான வழியை நானே தருவேன். நீ சந்தோஷமாக முகமலரும் அந்த நிகழ்வை பார்த்து உன் சாய் ஆனந்தமடைவேன். உன்னுடைய அந்த ஆனந்த கண்ணீரை துடைக்கவும் உன் சாயி தேவா நானே வருவேன். உன் வாழ்க்கை மிக அழகாகவே மாறும். நீயே பார், தெய்வத்தை வணங்கிய பின்பு இறைவனிடம் அனைத்தையும் கூறிய பின்பு உன் வாழ்க்கையில் ஏற்றங்கள் நிகழாமல் இருந்து விடுமா? நல்ல மாற்றங்களும் உனக்கான அத்தனை யோகங்களும் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த கஷ்டங்களும் எந்த தீங்கும் உன்னை நெருங்கவே நெருங்காது. அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்க்கை பயணத்தில் உன்னால் இறுதி வரை யாரையுமே அழைத்து செல்லவே முடியாது.
சில சமயம் நீ மனதில் நினைத்திருப்பாய், நம் வாழ்க்கை பயணத்தில் இறுதி வரை இவர் வந்தால் நன்றாக இருக்குமோ, இந்த உறவு வந்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றும். சில தருணம் உனக்கு மாறிக்கொண்டேதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதும் பல மாற்றங்களை அடைந்தே தீரும். காலங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும், தருணங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். இப்படி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நாமும் அப்படியே மாற்றங்கள் வருகிறதே, நாம் ஏன் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு அப்படியே இருந்துவிடவும் முடியாதல்லவா? நமக்கான வேலையை நாம் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். நமக்கு என்று அளிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழ்வது, நிம்மதியாக வாழ்வது, வெற்றிகரமாக வாழ்வது என்ற சிந்தனை மனதில் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உச்சத்தில் கொண்டு செல்லலாம். அப்படி காலமும் தருணமும் நேரமும் உனக்காக மாறும் பொழுது நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை தந்துதானே ஆக வேண்டும். உனக்கான காலம் வரும் பொழுது, உனக்கான நேரம் வரும் பொழுது உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் உன் கைகளில் நான் கொடுத்துதானே தீர வேண்டும். நீயும் உனக்கான முயற்சியில் இறங்கித்தான் ஆக வேண்டும். நம் வாழ்க்கையில் எந்த தீங்கு வருமோ வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய இந்த பயம்தான் உனக்கான வெற்றியை தருவதற்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பயப்படாதே. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எது வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். என் சாயிநாதர் என்னை பார்த்து கொள்வார். வெற்றியடைவதற்கான வழியை நிச்சயமாக காட்டுவார். நான் வாழ்க்கையில் முன்னேறி விடுவேன் என்ற நேர்மறை சிந்தனை உன் மனதில் உண்டென்றால் போதும், நீ நினைத்ததற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியடைய வைப்பேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நான் உன்னை வெற்றியடைய செய்வேன். உன் சாயப்பா இருக்க உனக்கு எந்த மனக்கவலையும் வேண்டவே வேண்டாம். உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிக்கப் போகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ எதிர்பார்க்காத பல சந்தோஷ தருணங்களை நிச்சயமாக கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். என் பிள்ளையே, எது நடந்தாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எது நடந்தாலும் தைரியமாக அனைத்தையும் நான் வெற்றி கொள்வேன், என்னால் சாதிக்க முடியும் என்ற தீர்க்கமான சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும், நீ நினைத்ததை மிக எளிதாக மிக சுலபமாக சாதித்து காட்டலாம். எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், வெற்றி அடைய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் உங்களுடைய இலக்கை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இலக்கில் நேர்மறை எண்ணங்களும் நம்பிக்கைகளும் சூழ்ந்து இருக்க வேண்டும். எப்பொழுதுமே சந்தேக கண்ணோடே எதையுமே பார்க்காதே. பார்த்து ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. ஏனென்றால் தீங்கு ஏற்படும் எதையுமே நான் உனக்கு கொடுப்பதும் இல்லை, உன்னை நெருங்க விடுவதும் இல்லை. உறுதியோடு இரு. உனக்கு வந்த அனைத்து சோதனைகளையும் தவிடு பொடியாக்கிவிட்டு நீ வெற்றி பெறுவது உறுதிதான் என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, இதுவும் கடந்து போகும் என்று காத்து கொண்டே இருக்காதே. சில பிரச்சனைகளை, சில சூழ்நிலைகளை நாம் தான் கடந்து செல்ல வேண்டுமே தவிர அது நம்மை கடந்து செல்லவே செல்லாது. அப்படி நீ கடந்து போகவில்லை என்றால், உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை நீ கடந்து போகவில்லை என்றால், அந்த பிரச்சனைகளே உன்னை கடத்தி எங்கோ சென்றுவிடும். சுற்றி இருப்பவர்கள் அனைவரிடமே பொறுமை காப்பவர்களுக்கு இந்த உலகத்தில் என்ன பெயர் கிடைக்கிறது தெரியுமா? கோமாளி என்ற பட்டம்தான் கிடைக்கிறது. நேர்மையான மனம் பெற்றவர்களுக்கு இந்த உலகத்தில் என்றும் என்றென்றுமே மதிப்பு இல்லைதான். இந்த உலகத்தில் வேண்டுமானால் மதிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த இறைவனின் மனதில் மிகப்பெரிய மதிப்போடு அவர்கள் வாழலாம். அவர்களிடம் நிச்சயமாக இறைவனின் மிகப்பெரிய பொக்கிஷமும் பரிசும் கிடைக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. வாழ்வில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை யார் ஒருவன் மனதில் வருகிறதோ அவர்கள் மனதில் பொறுமை என்ற சிந்தனையும் தானாகவே வந்து விடுகிறது.
லட்சியமே இல்லாத ஒருவன் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு தகுதி இல்லாதவன் என்றுதான் அர்த்தம். உனக்கான லட்சியத்தை நீயே உருவாக்கு. உனக்கான நோக்கத்தை நீயே உருவாக்கி அந்த லட்சியத்தை அடைவதற்கான வழியையும் நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியை நோக்கி உன் பயணம் இருக்கும். நம்பியவர்களுக்கு, முழுமையாக நம்பியவர்களுக்கு வழிகாட்டியாகவும், நம்பாதவர்களுக்கு அவர்களோடு சேர்ந்து வழிப்போக்கர்களாகவும் இருந்து விடுவதுதான் மிக மிக நல்லது. ஏனென்றால் உலகமே அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. எப்பொழுதுமே நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகத்தான் வரும். காரணம் என்ன தெரியுமா? ஏமாற்றத்தை தாங்குவதற்கான சக்தி அவர்களிடம் இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த உலகத்தில் மிக மகிழ்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? ஒருவருடைய சிரிப்புதான். அதைவிட மிக சிறந்த விஷயம் என்ன தெரியுமா? அவர்களின் சிரிப்புக்கு நாம் காரணமாக இருக்கிறோம் என்ற எண்ணமே போதும். மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான எண்ணம். வரும் உனக்காகவே உன்னை தேடி வரும். நல்லது நடக்கும். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்வின் மிகப்பெரிய உச்சியில் உன்னை நான் அமர வைத்து அழகு பார்ப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே வருத்தமோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? வாழ்வில் நீ பட்டுக்கொண்டிருக்கும் வேதனையும் நீ அனுபவித்த துன்பங்களையும் நான் பார்க்காமல் அமைதியாக இருந்து கொண்டிருப்பேன் என்று நினைக்கிறாயா? உன்னுடைய மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? உன் மனம் படும் பாடு. மற்றவர்களுக்காக உன் மனதில் என்னென்ன சிந்தனை ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது? உதவி, எனக்கு உதவி வேண்டும் என்று யாரும் சொல்வதற்கு முன்பாகவே அவர்களிடம் ஓடிப்போய் உதவி செய்யும் உன்னுடைய மனம், மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, மற்றவர்கள் முன்னிலையில் அந்த வேறு ஒருவருக்காக அவமானப்படும் உன்னுடைய மனது எல்லாமே நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. மற்றவர்கள் உன்னை பற்றி வந்து என்னிடம் கூறினால்தான் எனக்கு புரிய வேண்டும் என்றில்லை. என்னுடைய பிள்ளையின் மனமும் குணமும் எனக்கு தெல்ல தெளிவாகவே புரியும். நான் புரிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். யாராவது உன்னிடம் உதவி என்று கேட்டு வந்து நின்னால் அவர்களுக்கு உதவி செய்வது தவறே இல்லை. நீ மட்டும் அவர்களுக்கு உதவி செய்வது தவறும் இல்லை. உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவியாக இரு. உன்னால் முடியவில்லை என்றால் அவர்களிடம் ஒரு 4 வார்த்தை நல்ல விதமாக பேசி அவர்களை அனுப்பிவிடு. ஆனால் மறந்தும் கூட மற்றவர்களுக்காக உன்னால் உதவி செய்ய முடியவில்லையே என்று வேறு ஒருவரிடம் போய் உதவிக்காக நிற்காதே. நீ உதவி செய்து செய்து மற்றவர்களுக்காக நீ உதவி செய்ய உன்னால் முடியாத பொழுது வேறு ஒருவரிடம் போய் நீ உதவிக்காக ஏங்கும் நிலைமை உனக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உனக்கு அறிவுரை வழங்குகிறேன். நல்ல புத்தியும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்பாவின் வார்த்தைகளை, அப்பாவின் வாக்குகளை கேட்டு நீ அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உன்னுடைய அன்பான குணமும் தாராள மனமும் உன்னை சில சமயம் அதை கேட்காமலும் செய்கிறது. ஆனால் உன் மனம் பின்னால் வருத்தப்படும் என்பதை முன்பே அறிந்து கொண்டுதான் நான் உனக்கு வாக்கு அளித்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்களுக்கு உதவும் முன்பாக உன்னால் அது முடியுமா அல்லது முடியாதா என்பதை 100% ஆராய்ந்து பின் அவர்களுக்கு உதவியை செய் என்றுதான் உனக்கு கூறுகிறேன். எதை செய்தாலும் உன் சக்திக்கு எது முடியுமோ அதை அதற்குள் அந்த உதவியை செய்ய பழகு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாருடைய மனதையும் காயப்படுத்தக்கூடாது, காயப்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று நீ நினைப்பது மிக மிக சரிதான் குழந்தையே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். ஒன்றை தெளிவாக மனதில் பதிய வைத்துக்கொள். நீ உன் மனதை காயப்படுத்தாமல் அதை பக்குவமாக வைத்து கொண்டாலே போதும். மற்றவர்கள் உன் மனதை காயப்படுத்தினாலும் கூட, மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் கூட அதை உன்னால் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்கு தானாகவே வந்துவிடும். ஏனென்றால் நீதான் உன் மனதை பக்குவமாக வைத்து கொண்டிருக்கிறாயே.
அப்படி நீ பக்குவமாக வைத்து கொண்டிருப்பதால் தான் மற்றவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் வைத்து கொண்டிருக்கிறது. மனம் கலங்காமல் இருக்கிறது. இதுதான் உன் வாழ்வின், உன் மனதின் ரகசியமும் கூட. அப்படி உன்னுடைய மனதை நீ காயப்படுத்தாமல் பார்த்து கொண்டேயானால் மற்றவர்களை காயப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ கண்ணீர் சிந்த வைக்கவோ எந்த செயலும் உன்னிடத்திலிருந்து நிச்சயமாக வராது. என் குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். வலி என்பது எல்லாருக்கும் சமமானதுதான். அது உனக்காக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்காக அது இருந்தாலும் சரி, வலி என்றால் வலிக்கத்தான் செய்யும். வேறு எதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ நன்றாக இருப்பாய். உன்னுடைய எதிர்காலம் சந்தோஷமாக இருக்கும்.